ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டபுள் பீன்ஸ் பிரியாணி. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 8 சின்ன வெங்காயம், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை அதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை வதக்கணும். இது பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்ச டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ டபுள் பீன்ஸ் பாதி குக்கான பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் இப்போ டேஸ்ட்டுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதை சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்து 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தட்டில் சுட சுட டபுள் பீன்ஸ் பிரியாணியோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.